வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் மகர ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை கூறுகிறேன். மகர ராசிக்காரர்கள் பல அற்புதமான நற்பலன்களை இந்த புத்தாண்டில் காண இருக்கிறார்கள். கடந்த 7.5 வருடங்களாக சனியின் பிடியில் சிக்கி தவித்தவர்கள் இப்பொழுது புத்தாண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் விலகி மகர ராசிக்காரர்கள் சற்றே நிம்மதி பெருமூச்சு விடலாம். எண்ணங்கள் தெளிவடையும், சிந்தனைகள் தெளிவடையும், தெளிவான முடிவு, தெளிவான பாதையில் பயணித்து வாழ்க்கையின் தெளிவான இலக்கை நோக்கி செல்வார்கள். கடந்த 7.5 வருடங்களில் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஏராளம். உறவை இழந்தவர்கள், பணத்தை இழந்தவர்கள், நிம்மதியை இழந்தவர்கள், இவை அத்தனையுமே இந்த வருடம் அவர்களுக்கு வந்து சேரும். சனி 3ஆம் இடத்தில் இருந்து மறைவதனால் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுக்கேற்ப விபரீத ராஜயோகம் வந்து சேரும். இந்த வருடத்தில் சுபகாரியங்கள், மங்கள காரியங்களும் இந்த ஆண்டில் வீட்டில் நடக்கும் நேரம் இது. தொழில் முன்னேற்றங்களை கண்டு அந்த முன்னேற்றத்தின் மூலம் கடனை அடைக்கலாம். நம்பிக்கை இழந்து காணப்படுபவர்களெல்லாம் புத்துயிர் பெறுவார்கள். குலதெய்வ அனுகூலம் ஏற்படும். வெளிநாடு வாழ் மக்களுக்கு இது பொற்காலமாகும். வேற்று மதம், வேற்று இனம், வேற்று மொழி சார்ந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் காலமாக இது இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் சுப விரயங்கள் ஏற்படும் காலமாக இருக்கும். குரு பஞ்சமஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு செல்வதால் பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை. 2ஆம் இட ராகுவினால் வார்த்தையில் கவனம் தேவை. யாரிடமும் நிதானமாக பேச வேண்டும். படபடவென்று பேசிவிட்டு பின் வருத்தப்படக்கூடாது. 8இல் கேது இருப்பதனால் முன்பின் அறிமுகம் இல்லாதவரிடம் பழக வேண்டாம். அவர்களால் பிரச்சனை ஏற்படும் அபாயம் உள்ளது. கூடா நட்பு கேடாய் விளையும் என்ற பழமொழிக்கேற்ப நண்பர்களால், அறிமுகமில்லாதவர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடைக்க முடியாத கடன்கள் அடையும். நினைத்த எல்லா காரியங்களும் நடைபெறும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். கடின உழைப்பில், தொழில் முறையில் அசாத்திய வெற்றிகளை சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். இவர்கள் மலை மேல் இருக்கும் முருகப்பெருமானின் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரவும், அனாதை ஆசிரமங்கள் அல்லது முதியோர் ஆசிரமத்திற்கு சென்று ஒருவேளை சாப்பாடு அவர்களுக்கு கொடுக்கவும். அப்படி செய்வதன் மூலம் நற்பலன்களை அடையலாம். நன்றி, வணக்கம்.